ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு சந்திரன் நமக்கு மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார். 3 கிரக சேர்க்கை. சஞ்சாரம் மேஷத்துல, 3 கிரக சேர்க்கை நமக்கு மீனத்துல, அப்புறம் மத்த ஒரு 3 கிரகங்கள் தனித்து இருக்கு, ராகு கேத்து குரு. ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரேரா வரும். இப்போ இன்னைக்கெல்லாம் பிறக்கிற குழந்தைங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது லக்னத்தை சார்ந்தும் இருக்கு. இந்த காம்பினேஷன் சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா, சாதகங்களும் இருக்கு, பாதகங்களும் இருக்கு. ஹெல்த் வைஸ் ரொம்ப பாதகம் அதிகம் உண்டு. அண்ட் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு இவங்க ஒரு கல்யாண வயசுல இருக்கும்போது அன்னைக்கு எப்படி பிராயச்சித்தங்கள் பண்ணுவாங்க, எப்படி பரிகாரங்கள் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இந்த ஜாதகங்கள் எல்லாம் வரக்கூடிய காலங்கள்ல படிப்பு வேலையெல்லாம் கவலை இல்லை அப்படின்னாலும் ஆரோக்கியம், திருமணம், குழந்தை பிறப்பு இது எல்லாமே பிரச்சனைக்குரிய கிரக அமைப்புகள். மேஷராசி நேயர்களுக்கு சூரியன், சுக்கிரன், சந்திரன் இந்த கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல நாள் தான். பட் இருந்தாலும் ஒரு விதமான ஒரு இரிட்டேஷன் உடம்புல இருந்துட்டே இருக்கும். ஒரு எரிச்சல், கோபம் இதெல்லாம் இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னைக்கு பொருளாதாரத்துலேயும் உங்களுக்கு நல்லா இருக்கு. பட் ஸ்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு லாபத்துல ஒரு சூப்பரான கிரக அமைப்பு 3, 12ஆம் இடத்துல ஒரு 3. ஸோ மொத்தம் ஒரு 6 கிரகத்தை பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இது சாதகம்னு சொல்றதா பாதகம்னு சொல்றதா? ஏன்னா ராசிநாதன் 12ல சூரியனும் மற்றும் சந்திரனோட இருக்கார். ஆனா லாபத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனி, புதன் இருக்கார். அது தனகாரகன் கூட. ஸோ இன்னைக்கு கரெக்டா பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கொஞ்சம் நமக்கு ஐயோ நம்ம இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு அச்சமும் கூடவே இருக்கும். இன்னைக்கு ரொம்ப வேண்டியது என்னன்னா மன தைரியம். இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மன சஞ்சலம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க ஒத்தி வச்சுக்கலாம். பட் ரொம்ப எக்ஸலண்டான டே இன்னைக்கு. என்ன நீங்க ஒரு முடிவு எடுத்தாலும் தைரியமாக செய்யலாம். மிதுன ராசி அன்பர்கள் லாபத்துல 3, 10ல 3. ஸோ மிதுன ராசிக்கு எப்படின்னா ஜென்மத்திலையும் ஒரு கிரகம் குரு பகவான் உட்காந்துருக்கார். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டே. ஏன்னா காலசர்ப்ப தோஷ அமைப்புல கிரகங்கள் எல்லாமே இருக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு என்னன்னா ஒரு மனசுல விரக்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த விரக்தி இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல மனிதர்களை சந்திப்பது, அவங்கள பார்த்து பேசுவது, ஒரு கோயிலுக்கு போறது. அமாவாசை தான், அதனால பெட்டர் நீங்க அன்னதானமோ வஸ்திரதானமோ பண்ணுங்க. ரொம்ப மனதிற்கு நிறைவு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் கிடைக்கும். இன்னைக்கு சித்திரை மாதத்தினுடைய அமாவாசை. ஸோ கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் சூரியன் சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறாங்க. இது 10ஆம் இடத்துல வேற இருக்கு. ஆனா பாக்கியத்துல நமக்கு 3 கிரக அமைப்பு இருக்கு. இந்த கடகராசி நேயர்களுக்குமே இன்னைக்கு ஒரு மனசுல ஒரு விதமான ஒரு பய உணர்வு, ஒரு சஞ்சலம், இல்லை எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களை சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். ஸோ இதனால நம்ம மனசுல எங்கே வேலைக்கு போறதோ இல்லை வேலையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு எரிச்சல் இருக்கும். இன்னைக்கு வீக்கெண்டு, அதனால கொஞ்சம் ஹாப்பியா இருங்க. நல்ல மைண்டை தெளிவுபடுத்திக்கோங்க. பிள்ளையாருக்கு செதறுக்காய் உடைத்தால் இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரனோட இருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் இவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தோஷம் இருப்பதனால் மனதில் சில குழப்பங்களை போகலாம். பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்று வெள்ளிக்கிழமை அமாவாசை திதியில் விநாயகர் ஆலய வழிபாடை செய்ய இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீரும். கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய கடன் முயற்சிகள், புதிய வியாபார முயற்சிகள் வெற்றி அடையும். இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும்.
இன்று புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். பொருளாதார விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பெரிய முடிவுகளை எடுப்பது மற்றும் மற்றவர்களிடத்தில் என்று கலந்தாலோசிப்பது ஆகியவை இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுப்பதாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களை சந்தித்து பேசுவதை ஒத்தி வைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணற்ற நல்ல செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதோருக்கு இன்று அதற்கான செய்திகள் வரும் பொழுது மனதில் அமைதியும் ஆறுதலையும் பெறலாம். இன்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குடும்பத்தாரில் இருந்தவர்களுக்கு நற்செய்திகள் உண்டு. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும். முடிவிற்கு வராமல் இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று முடிவிற்கு வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை நல்ல செய்திகள் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் சந்திரனுடன் இருப்பதனால் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளும் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் வந்து சேரும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல மாதங்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. பல நாட்களாக நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இன்று வந்து சேரும். மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. பிள்ளைகளுக்கு இன்று நற்செய்திகளும் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளையும் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார சிக்கல்களிலிருந்து வெளிவரலாம். நீண்ட கால உழைப்பிற்கு இன்று நல்ல ஒரு தகுந்த ஊதியமும் வருமானமும் ஏற்படும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கடன் கொடுப்பது கடன் வாங்குவதை இன்று தவிர்க்கலாம். இன்று அமாவாசை திதியில் மீனராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்ய ஜென்மச்சனிக்கு பரிகாரமாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். குரு மற்றும் சனி கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன? குரு சனி சேர்க்கையை பொதுவாக சண்டாள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அதை பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதோட சூரியனும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அவங்க வீட்டுல எல்லாமே ஒரு தெய்வ அனுகூலங்கள் ரொம்ப குறைவா இருக்கும். அப்பா வழியில பித்ருக்கள் மூலமாக அந்த சாபங்கள் இல்ல கர்ம காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது, இது போன்றதெல்லாம் பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு குரு சனி சேர்க்கை சாதகம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு யூஎஸ்லேருந்து கால் பண்ணவங்க. அவங்க பொண்ணு ஜாதகம் விருச்சிக லக்னம் அண்ட் 7ஆம் இடத்துல குரு சனி சேர்க்கை இருந்தது. சுக்கிரன் நீச்சமா இருந்தது. ஸோ நான் அவங்க கிட்ட சொன்னேன், இது வேற ஏதாவது இடத்துல இல்லை வேற ஏதாவது கம்யூனிட்டியில கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பயங்கரமா ஆர்கியூ பண்ணாங்க. அது அதாவது கிரகங்கள் என்னைக்குமே பொய்யாகாது. ஸோ நம்ம என்னதான் பிள்ளைங்களை அதுவும் பெண் குழந்தைகளை எல்லாம் நம்ம நல்லா வளர்க்குறோம், இல்லை நம்ம ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ்லாம் பிள்ளைங்க மேலே வச்சிருந்தாலும் கடைசி நேரத்தில் எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அம்மாவை ஏமாற்றக்கூடியது. நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் துலா லக்னமாக இருந்து 7ல் மேஷத்துல குரு சனி, விருச்சிக லக்னமாக இருந்து 7ல் சுக்கிரன் வீட்டில் குரு சனி அண்ட் சுக்கிரன் நீச்சமாக இருக்கு. அப்படிங்கும்போது இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறது அப்படிங்கிறது தெய்வ சங்கல்பம் தான். ஸோ உங்கள் குலதெய்வ அனுகூலம் இல்லை அப்படின்னாலும் ஜாதகங்கள்ல குரு சனி சேர்க்கை இருக்கும். இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான வேர்ஷன் சொல்லுவாங்க. பட் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஒரு 15 வருஷமா நம்ம பார்க்கறதுனால இந்த காம்பினேஷன் ஜென்ரலி நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்கள் குலதெய்வங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு செய்யுங்க. அது பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைங்களோ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக. சுபதினம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு குரு சனி சேர்க்கையினுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் மற்றும் ராசி பலன்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.